கோவிந்தராஜன் சார் இப்போ என்னன்னா காங்கிரஸ் கட்சி நாங்க எப்ப வேணாலும் வருவோம் ஆனா வரமாட்டோம். அவர் வருவாரு ஆனா வரமாட்டாரு. வந்தா என்ன வராட்டி உங்களுக்கு என்ன இந்த மாதிரியான பதில்லாம் இருக்கு. வர இருங்க சார். காங்கிரஸ் கட்சி சொன்னேன் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் இதை பாக்குறாங்கல்ல, சுணக்கம் வந்துராதா ஃபீல்டுல? அதாவது காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் ஆல்ரெடி கொந்தளிப்புல இருக்காங்க தொண்டர்களே. ஆமா, ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரு ஜி.கே. மணி அவர்களுடைய பையன் தமிழ்குமரன் இப்பதான் போன வாரம் தான் அவரு பிற கட்சியில இருந்து போயிட்டு காங்கிரஸ் கட்சியில யார பாக்கணுமோ யார கவனிக்கணுமோ கவனிக்க வேண்டிய கவனிச்சுக்கிட்டு அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் பாக்குறாங்க காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள். இப்ப முருகையன் சார் போல பல ஆண்டுகளாக காங்கிரசுக்கு உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் புறக்கணிக்கப்பட்டு நேற்றைக்கு வந்த தமிழ் குமரன் போன்றவர்களுக்கு கட்சியில சீட்டு கொடுக்கிறாருன்னா இது எப்படி அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி இப்ப சற்று முன்னர் வரக்கூடிய நீங்க சொல்லுங்க சமூக வலைதளங்களை வரக்கூடிய பல்வேறு விமர்சனங்கள் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சாச்சு. காங்கிரஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த 28 தொகுதிகள்ல 12 தொகுதிக்கு தான் சிட்டிங் எம்எல்ஏஸ் கொடுத்திருக்கிறாங்க. 12 பேர் தான் சிட்டிங் எம்எல்ஏஸ். மிச்சவங்க எல்லாம் புதுமுகங்கள், வேற கட்சிக்கே புதுசா இருக்கு. அதுல இந்த தமிழ்குமரனும் அடக்கம். இதுல முக்கியமா என்ன இது பாக்குறாங்கன்னாக்கா, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க அதாவது சமூக நீதி விளிம்பு நிலை மக்களுக்கோசம் நாங்க குரல் கொடுக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்க கொங்கு ரீஜன்ல ஏறத்தாழ 38 தொகுதிகள்ல அந்த சமூகத்தை இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாள கவுண்டர் அந்த கட்சியில இருக்கவங்க அந்த சமூகத்தை சேர்ந்து அப்படியே புறக்கணிச்சு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கொந்தளிச்சு இருக்காங்க. அந்த கொங்கு வெள்ளாள கவுண்டர் அந்த சமூகத்தை சேர்ந்த உட்பிரிவுகளுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த மெயினா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் அவங்க இது பண்ணிருக்காங்க. இது நான் சொல்லல, ஜோதிமணி அவர்கள் சற்று முன்னர் ட்விட்டர்ல இந்த நான் சொன்ன தகவல் ஜோதிமணி அவர்கள் அவங்க ஆளுங்கத்தை ட்விட்டர்ல பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப நான் சொன்ன அந்த கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை பற்றி அவங்க ட்விட்டர் போட்டுக்கிறாங்க. 6 தனி தொகுதி வாங்கி இருக்கிறாங்க இந்த 28ல. இந்த 6 தனி தொகுதியில பார்த்தா கேட்டு சண்டை பிடிச்சி வாங்கியிருக்காங்க. ஆனா அருந்ததியருக்கு எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அருந்ததியருக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பு. அப்ப இவங்க சொல்றதெல்லாம் சமூக நீதின்றதுக்கு எங்க இருக்குது? வாங்கி சண்டை பிடிச்சி வாங்கினாங்க. அருந்ததியருக்கு யாருக்கும் வாய்ப்பு மறுக்கப்படல. 2 பெண்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா பிஜேபியில 4 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப டைரக்ட் ஃபைட் பாத்தீங்கன்னா, நான் பிஜேபி தொண்டர்களுக்கும் பிஜேபி கட்சியில இருக்கும் சொல்றேன். டைரக்ட் ஃபைட் 4 தொகுதி காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி பாத்தீங்கன்னா விலவங்கோடு ஆல்ரெடி விஜயதாரணி அறிவிச்சிட்டாங்க ஜெயிக்கிற கேண்டிடேட் ஸ்ட்ரைட்டாவே இப்பவே உறுதி. அடுத்தது கொளச்சல் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி. கொளச்சல்ல ஆல்ரெடி இருந்தக்கூடிய பிரின்ஸ் அவரை மாத்தி இருக்கிறாங்க, அவருக்கு சீட்டு கொடுக்கல. கொளச்சல்ல இப்ப சுதாகர் சிவகுமார்ன்றவங்க கொடுத்திருக்காங்க, வேட்பாளரே இல்லை. அந்த ஏற்கனவே பிரின்ஸ் அவருக்கு சீட்டு கொடுக்கல, சீட்டு மறுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது அறந்தாங்கி தொகுதியில கவிதா என்கின்ற அந்த பிஜேபி கேண்டிடேட் நல்ல இப்பவே ஜெயிச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். 3 தொகுதி இப்பவே அஷூர்ட் சீட் உறுதி. அடுத்தது ஊட்டியில பாத்தீங்கன்னாக்கா கணேஷ் கூட காங்கிரஸ் கட்சி அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டு இப்ப யாரோ புதுசா ஒருத்தர் ராமச்சந்திரன் ரமேஷ் பேர் ராமச்சந்திரன் அவருக்கு சீட்டை கொடுத்திருக்கிறாங்க. அந்த விலவங்கோட்ல இருக்கக்கூடிய டாக்டர் தாரகை அவங்கள தூக்கி கொலைச்சல்ல போட்டுக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் இதுல இருந்து என்ன தெரியுது? இப்பவே அவங்க காங்கிரஸ் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இந்த 4 தொகுதியில தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டாங்க. இது ஒரு சாம்பிள் தான். அதே போல அதிமுக அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி எல்லாம் உறுதியாக்கப்படுகிறது. இப்படிதான் தொண்டர்கள் இப்ப நாச்சியார் மேடம் சொன்ன மாதிரி இல்ல, அவங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்களோ காங்கிரஸ் கட்சி? ஏன்னா இவ்வளவு நாட்களாக வேட்பாளரை பத்தி இங்கிருந்து ஒரு சஜஷன் கொடுத்து அவங்க மீட்டிங் போட்டு அதுல ரிசர்ச் பண்ணி அவங்க ஒரு சஜஷன் கொடுத்து அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள் எல்லாம் அதை புறக்கணிச்சு இந்த மாதிரி நிறைய மாத்தி கண்டிப்பா நடந்திருக்கும் இல்லையா? அதனால ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி தானே அந்த வேட்பாளர்களை தேர்வு பண்ணிருப்பாங்க. நம்ம பார்க்கணும், அப்படி பார்க்க கூடாதா? ரிசர்ச்சும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. ஜோதிமணி அவங்க சொன்ன மாதிரி இந்த தொகுதிகள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டுள்ளது. அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடியே இந்த வேட்பாளர் பட்டியல் வரத்துக்கு முன்னாடியே விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது, ஏலம் விடுற மாதிரி வாங்கப்பட்டது. அவங்களுடைய ஆதங்கத்தை
தெள்ள தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. Okay. அவங்களுடைய இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு வந்த உடனே ஜோதிமணி அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர்ல போட்டுருக்காங்க. சரி சார், இப்ப ஒரு கட்சி வேட்பாளர் அறிவிக்கிறாங்கன்னா அதுல வந்து சில சர்ச்சைகள் வர்றதும் விமர்சனங்கள் வர்றதும் அதிருப்திகள் வர்றதும் அது இயல்பு தான். ஆனா அவர் முருகையன் ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, இன்னும் எங்களுக்கு திங்கட்கிழமை சாயங்காலம் வரைக்கும் டைம் இருக்கு, ஏன் இதையே நீங்க லேட்டுன்னு சொல்றீங்க, எப்ப வேணாலும் நாங்க சொல்லுவோம், அதை பத்தி உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாருல்ல. அவங்க காங்கிரஸ் கட்சி என்ன வேணா பண்ணுவாங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில அவங்க தலைமையில கூட்டணி அமைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திமுக இப்ப தனியா தான் நிக்கிறாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்ல, நட்பு போட்டி சார் 5 இடத்துல மட்டும். அதனால அவங்க என்ன வேணா பண்ண. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த அதிருப்தியாளர்கள் இதே போல நட்பு போட்டு இங்கேயும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. காங்கிரஸ்ல எப்படி அவங்க வந்து தனியா வேட்பாளர் அறிவிச்சு கூட்டணிக்கு இல்லாத அவங்க தனியா நின்றுருக்கிறாங்களோ அதே போல நட்பு போட்டு இங்கேயும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது எப்படி சார், அது தலைமை பார்த்து கை சின்னத்துக்கு வந்து யாராவது ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பாங்க. கை சின்னத்துக்கு ஆத்தரைஸ் பண்றது ஏதாவது ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். ஏங்க இப்ப அப்ப மத்த பாண்டிச்சேரியில எப்படி காங்கிரஸ் காரங்கல்ல நான் கேக்குறேன், கை சின்னம் பாண்டிச்சேரியில என்ன, பாண்டிச்சேரியில கூட்டணி இருக்கா இல்லையா? பாண்டிச்சேரியா இருந்தா எங்க இருக்காங்க சார்? நான் கேக்குறேன், அவர்தான் காங்கிரஸ். இருங்க, பாண்டிச்சேரியில 5 தொகுதியில கை வெர்சஸ் உதயசூரியன் வெர்சஸ் மற்ற கட்சி என்டிஏ கூட்டணி அது கூட்டணி. இல்லன்னு சொல்லல, அது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க தோல்வி அவங்களே எதிர்கொள்றாங்கன்னு அர்த்தம். இங்க அது போல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா? அது தப்பு. அது மாதிரி தமிழ்நாட்டுல வராது. வராதுன்னு எப்படி நீங்க இப்படி உத்தரவாதம் வராது? நிச்சயமாக இந்த அதிருப்தி எல்லாம் இந்த வரக்கூடிய தேர்தல் அதெல்லாம் நீங்க கனவு காணுங்க, அதெல்லாம் ஒண்ணும் வராது. அதான் அதிருப்தி வெளிப்பாடு வரும். இந்த காங்கிரஸ் தொண்டர்கள் இப்பவே பாத்தீங்கன்னாக்கா பிரிஞ்சு இவ்வளவு சிக்கல்களுக்கு பிறகு அதான் வர இருங்க, இவ்வளவு சிக்கல்களுக்கு பிறகு இவ்வளவு மனஸ்தாபங்களுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து தன்னுடைய வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. இப்பவாவது திமுகவோட சப்போர்ட் இந்த காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு இருக்குமா? நிச்சயமாக திமுக வேட்பாளர்கள் களத்திலே இருக்க மாட்டார்கள். திமுக வேட்பாளர்களா இல்ல திமுகவுடைய அதாவது தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு அவங்களுக்கு போய் சப்போர்ட் இருக்காதா? என்ன எந்த அடிப்படையில கான்சர்? உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய நேற்றைக்கு இவங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய டிஎம்டிக்கு அந்த அம்மா பிரேமலதா நான் இருக்கக்கூடிய தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாங்க. தேமுதிகவை சேர்ந்து பிரச்சாரத்துக்கு நான் இருக்கக்கூடிய பல்லவரம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருந்தாங்க. எந்த ஒரு திமுக தொண்டரும் வரவே இல்லை. திமுக எம்எல்ஏ சீட்ல வண்டியில கீழே உட்கார்ந்து நிற்கிறாரு. சிட்டிங் எம்எல்ஏ வண்டியில வேன்ல கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரு வேட்பாளர், அந்த வேட்பாளருக்கு பக்கத்துல பிரேமலதா நிக்கிறாங்க. இதுதான் இந்த கூட்டணி இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி. அதுதான் பல்லாவரம் வந்து தேமுதிகக்கு தானே கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, திமுக அவங்க நட்பு உறவு கூட்டணி ஜெல்லு இன்டாக்ட் எங்க போச்சு? அது அப்படின்னா பக்கத்துல நிக்க வச்சு பண்ணிக்க வேண்டியது தானே. இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்தார்கள்? அறிவிப்பு வரத்துக்கு முன்னாடி மயிலாப்பூர்ல தமிழிசைய வேன்ல நிக்க வச்சு அவங்க இது அந்த தொகுதியை நாங்க பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறோம், நாங்க அவங்க பிஜேபியோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி பண்ணாரா இல்லையா? அதுதானே கூட்டணி தர்மம்ன்றது, அதுதானே கூட்டணி கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. இங்க எங்க இருக்குது மரியாதை? இங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து திமுகவுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க வேணாம் சார். ரொம்ப அனுபவசாலிகள், இதே ரொம்ப அனுபவசாலிகள் சார். ஈரோடு கிழக்குல ஈவிகேஎஸ் இளங்கோவன் சொன்னாரு, அந்த அனுபவம் சொல்றாங்க. செந்தில் பாலாஜி இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாருன்னு சொல்றீங்களா? அந்த அனுபவங்கிறீங்களா? அத மட்டும் தான் நீங்க நம்பி வச்சிருக்கீங்களா? ஜெயிக்கலையா அவங்க திமுக ஃபார்முலா அதெல்லாம் நமக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடைத்தேர்தல, 2வது இடைத்தேர்தல உங்க சீட்டையே அவங்க பறிச்சுட்டாங்க. அதையெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு மக்கள் எங்கள் பக்கம் பார்க்கலாம் சார். கோவிந்தராஜன் சார், அதாவது இப்ப காங்கிரஸ்ல என்ன நினைக்கிறாங்கன்னா அங்கேயும் வந்து வாரிசு அரசியல் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி திமுக வாரிசு அரசியல் வந்துச்சு, காங்கிரஸ்ல இல்லாததா எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்காங்க, அங்கேயும் வந்தாச்சு. ஆனா மெயினா இருக்கிறது இந்திரா காந்தியில இருந்து வாரிசு. ஆனா இங்க சட்டசபையிலே வாரிசு அரசியல். உதாரணத்துக்கு இப்ப திருநாவுக்கரசு அவருடைய மகனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ வெள்ளத்துறை அவருடைய மகன் துரை அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது போல போய்கொண்டிருக்கலாம். அங்கேயும் வாரிசு அரசியல் இருந்துச்சுன்னா மத்த சீனியர்ஸுக்கு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. இப்ப சுட்டி காட்டின மாதிரி எல்லாரும் அதிருப்தியில இருக்காங்க. இந்த திமுக
தொண்டர்கள். ஆனா அப்ப அவர் சொன்ன மாதிரி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தோங்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கல நீங்க. அதெல்லாம் இதுவே தொண்டர்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ரஜினி மட்டும்தான் வர முடியும். அவர் டைலாக் தான் அது. தொண்டர்கள் இதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. களத்தில் நிதர்சனம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இது போல காங்கிரஸ்ல இருக்கிறவங்க யாருன்னா ஒருத்தர் போய் கொடி கட்டுறதுக்கோ ஒரு பூத் லெவல் போய் மக்களிடையே கொண்டு போய் ஓட்டு கேட்கறதுக்கு இன்னைக்கு பூத் லெவல்ல போய் ஆளுங்க செய்யணும். இவங்க புறக்கணிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, திமுக தொண்டர்கள் யாரும் வரல அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா டெபாசிட் கூட இழக்காது காங்கிரஸ். பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்க.